தமிழ் கடவுள் முருகனுக்கு நன்றி. எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இது வந்து நடந்துச்சு. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, அதாவது வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா விளாக் போடுவோம். ஆனா ஏன்னு தெரியல, நாங்க வந்து போனது ஒரு கோயிலுக்கு. அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் தர முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஆனா என்னதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு உன்னை வந்து நான் பார்த்தே ஆகணும், உன்னை வந்து நான் எடுத்தாகணும் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னன்னா கொங்கணகிரி முருகன் கோயில் இருக்கு, நீங்க அங்க போங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. என்னன்னு தெரியல, அவரே வந்து நீ என்கிட்ட வா அப்படின்னு வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனாலதான் வந்து அதாவது வந்து எல்லாமே அவர் தான் அப்படின்னு வந்து உண்மையா வந்து நம்ம வந்து நினைச்சு போனோம்னா என்னைக்கும் வந்து அவர் நம்மளை கைவிட மாட்டாரு. முருகன் தான் எல்லான்னு வந்து நான் என்னைக்குமே, இன்னைக்கும் தெரியல, எப்பவுமே அவர் தான் எல்லாமே அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நான் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்த நாள் வந்து என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாளாக தான் இருக்கும். என்னன்னா நான் வந்து எதையும் எதிர்பார்த்து வாழ்றவன் கிடையாது. நான் வந்து எல்லாம் ஒரு தான் அப்படின்னு வந்து நினச்சி நான் வாழ்றவன். இருந்தாலும் வந்து எனக்கு இந்த நாள் வந்து என்றைக்குமே, அதாவது என் உயிரே போனாலும் இந்த நாள் வந்து என்னால் மறக்கவே முடியாது. என்னன்னா அவர் நடத்தின ஒரு விஷயம் இது யாருக்குமே கிடைக்காது, எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லாமே அவருடைய அருள் தான் நான் சொல்கிறேன். வாங்க அவருடைய சிறப்பும் அவருடைய மகிமையும் வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்த்துடலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகன் வந்து சேவல் கொடியோடையும் வேலோடையும் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. கோபுரத்துக்கு கீழே, அதாவது வந்து வலது பக்கம், அதுக்கு பக்கத்தில் கீழே வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயிலுக்கு பின்னாடி ஒரு மரம் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த மரத்தில் இந்த தொட்டல் கட்டி பேப்பரெல்லாம் கட்டி நம்ம என்ன வந்து நினச்சி நம்ம அதை கட்டி நம்ம வேண்டிக்கிட்டு போகிறோம்ளோ அதெல்லாம் நிறைவேறணும்னு வந்து இங்கே சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கு கீழே விளக்கு ஏற்றி பக்தர்கள்லாம் வந்து வழிபட்டிருக்காங்க. கோவிலுக்கு இடது பக்கம் வந்து கன்னி மூல செல்வ விநாயகர் இருக்கார். வாங்க அவரை சுற்றிட்டு நம்ம அந்த பக்கம் வந்து ஒரு கோயில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ராமருடைய உற்சவருடைய சிலை வந்து அங்கே வச்சுருக்காங்க. வாங்க போய் பார்த்துடலாம். அது வந்து கோபுரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்டாயுத பாணியாக வந்து காட்சி தர மாதிரி ஒரு சிலை வடிவமைச்சு வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு கீழே அந்த தண்டத்தில் வந்து கிளி உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து சிலை வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் அந்த தண்டத்தில் இருக்கிற கிளி தான் வந்து அருணகிரிநாதர்னு சொல்கிறாங்க. இது வந்து வரலாறுலேயே இருக்குது.
அந்த கோயிலுக்கு இடது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மர் இருக்கிற மாதிரி, பிரம்மருக்கு கீழே ஒவ்வொரு வடிவமாக வந்து இருக்கிற மாதிரி சிலையை வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கு இடது பக்கம் வந்து ராமர் கோவில் இருக்குது. இந்த கோயில் வந்து சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா 4 மூலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா முருகன் இருக்கிற மாதிரி, அந்த முருகனுக்கு பக்கத்தில் ஒரு சிலை வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அந்த சிலைக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய மயிலும் முருகனுடைய வேலும், 2 பக்கம் வந்து மயில் இருக்கிற மாதிரி, நடுவில் வேல் இருக்கிற மாதிரி வந்து சிலை வடிவமைச்சு வச்சுருக்காங்க. முருகன் வந்து இங்கே எப்படி அருள் பாலிக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ வள்ளி தேவசேனாவோட அருள் பாலிக்கிறாருங்க முருகர். பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து அவ்வளோ அழகாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க சிலையை பாருங்கள். உற்சவர் சிலைக்கு இடது பக்கம் வந்து ஆர்ச்சுக்கு முன்னாடியே நவகிரகங்களை வந்து எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சாமிகளும் வந்து பார்த்திங்கன்னா மடி மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக வந்து சிலை வந்து செதுக்கியிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு சிலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மகிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து நவகிரகங்கள் வந்து நாங்கள் எத்தனையோ ஒரு கோயிலுக்கு போயிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி வந்து சிலை வடிவமைச்சது நாங்கள் பார்த்ததில்லை.